பணிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். இன்றைக்கு அகில உலக சகிப்பு தன்மை தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்ல இந்த தினத்தை கொண்டாடிட்டு வரோம். அப்போ நம்ம வாழ்க்கையில சகிப்பு தன்மை வேண்டும், பொறுமை வேண்டும். நமக்கு சில நேரங்கள்ல பல நேரம் பொறுமை நமக்கு இருக்காது. யாராவது நம்ம இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்த நமக்கு எதிராய் செயல்பட்டால் நாமும் அதுக்கு இரட்டிப்பான எதிர்ப்பை நம்ம வந்து தெரியப்படுத்துவோம் இல்லையா? நம்மளால சில விஷயங்களை சகித்து கொள்ள முடியல. அப்ப இந்த சகித்து கொள்ள முடியாதனால என்ன ஆகுது, இது நாளடைவுல வன்முறையாக அது மாறலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் இருக்குது. அப்போ ஒருவர் ஒருவர் தீமை செய்யறார், வார்த்தையினால பேசுறார், அல்லது செயல்முறையில நம்ம அடிக்கிறார், துன்புறுத்துகிறார்னா அதுக்கு மீண்டும் அதே போல செயல்பாடு நாமளும் செய்தால் அதிகமான வன்முறை பெருகும், சமாதானம் அற்ற நிலைமை போயிடும். அப்ப கனிவு எங்கே இருக்கிறது? அப்ப இரக்கம் எங்கே போகிறது? அப்ப இதெல்லாம் ஏற்படுத்தி கனிவு யார் இடத்துல இருக்குதோ அவங்க பத்தினா இந்த நாட்டே அவங்க கையில தான் இருக்குமா. அப்ப நாட்டை அவர்கள் உரிமை சொத்தாக அவர்கள் கொள்ள முடியும். இது ஆண்டவர் இயேசுடைய ஒரு அழகான ஒரு கற்பித்தலா இருக்குங்க. இப்போ ஆண்டவர் பத்தி நிறைய நேரங்கள் அவருக்கும் பிரச்சனைகள் இருந்தது, அதையெல்லாம் சகித்து கொண்டார். அவருக்கு வராத பிரச்சனையா அவரை கீழே தள்ளுவதற்கு முயற்சி செய்தாங்க. பல நேரங்கள் ஆண்டவர் அங்கிருந்து அப்படியே அப்புறம் போறவர் போல அவர் காணப்படுவார். நிறைய இடங்கள்ல அவருக்கு எதிர்ப்புகள் நிறைய இருந்தது. அவரால் சுதந்திரமாய் போக முடியல, சுதந்திரமாய் பேச முடியல, செயல்பட முடியல. அவர் எது செய்தாலும் குறை சொன்னவர்கள், குறையை கண்டுபிடித்தவர்கள் அநேகர். அப்ப இதெல்லாம் இருந்த சூழல ஆண்டவர் சகித்து கொண்டார், பொறுமை காத்து கொண்டார். ஆனால் அவர் செயல்பாட்டை நிறுத்தவில்லை. மக்களிடையே பல விழிப்புணர்வுகளையும் ஆண்டவர் ஏற்படுத்தினார். இன்னொன்று, கடைசி அவருடைய அந்த உயிர் போறதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா, முந்தின நாள் இரவிலே இந்த கெத்செமனே தோட்டத்துல அழகான ஒரு பாடத்தை சீடல் கத்துக் கொடுக்கிறார். அதாவது ஒரு வந்து அழகா ஒருத்தருடைய காதை வெட்டிட்ட உடனே இந்த ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவரை கடிந்து கொள்கிறார் தம்முடைய சீடரை. ஏன் வந்து காதை வெட்டுற? ஏன் வந்து இந்த போர் வீரருடைய காதை வெட்டாத? அவங்க கடமையை செய்யட்டும். அப்போ ஒருவர் தவறு செய்தால் வாள் எடுத்து அவரை அடிப்பதுதான் சிறந்த நிலைமை என்பது அல்ல, அது வன்முறையை தூண்டும். ஏனென்றால் அன்னைக்கு நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, போர் வீரர்கள் எல்லாம் அவங்க வந்து இருக்கிறாங்க. அப்ப அவங்க பேர் முன்னாடி எல்லாம் வந்து ஒரு வாளை எடுத்து ஒரு சீடர் வந்து ஒருத்தருடைய காதை வெட்டுறாருன்னா அப்ப இயேசுவோடு இவ்வளவு நாள் பயணித்ததுக்கான அர்த்தம் என்ன? அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல கற்பித்தலை கொடுத்து அந்த காதை எடுத்து அந்த மனிதர் எடுத்து ஒட்டுகிறார். வன்முறை வேண்டாம், சகித்து கொள்ளுங்கள், பொறுமையோடு இருங்கள், நீடிய பொறுமை அவசியமா இருக்கிறது, உபத்திரவத்திலே பொறுமையை கடைபிடுங்கள் இல்லையா? ரோமர்ல நம்ம பார்க்க, ரோமர் 12:12 வாழ்க்கையில உபத்திரம் வரும், அந்த நேரத்துல பொறுமையாக இருங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு அழகான பாடத்தை கற்பித்தலே நமக்கு கொடுக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரலாம், நிறைய துன்பங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்பார்க்காத நேரங்களிலெல்லாம் பல திசைகளிலிருந்து நமக்கு வரலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் தோல்வியை தழுவோம் அல்லது நம்ம தொய்ந்து போவோம் ஆண்டவர் விட மாட்டார். நம்மோடு கூட இருந்து அந்த நாம பொறுமையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் செயல்படுவார். பல நேரங்கள யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்கன்னு வச்சிருங்களேன், இல்ல நமக்கு எதிராக செயல்பட்டா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், பதிலுக்கு அவங்களை திட்டுறது இல்ல அடிக்கிறது, வேற ஏதாவது நம்ம இன்னைக்கு அதிகமா செயல்படுறோம், பேசுறோம். இன்னைக்கு அது கூட இல்ல, நேரா பேச முடியல. எல்லாம் இன்னைக்கு ரொம்ப கலாச்சாரம் வளர்ந்துருச்சு இல்லையா, நாகரிகம் வளர்ந்துருச்சு, எல்லாம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் குறு செய்திகள் அனுப்புவது. இப்படிதான் ஒருத்தர் நம்ம இன்னைக்கு சாடி கொள்றோம். அப்படி ஆண்டவர் அதை விரும்பவில்லை. மாறாக அங்க அமைதி ஏற்படுத்த வேண்டும், ஒரு பொறுமை இருக்க வேண்டும். அப்போ பல நேரங்கள வந்து பாத்தீங்கன்னா உடனே அவர் திட்டுறாரு அப்படின்னா பதிலுக்கு நம்ம திட்டா முடிஞ்சிடும். ஆனா ஆண்டவர் செயல்படணும் இல்லையா? ஏன் ஆண்டவர் செயல்படாம அமைதியா இருக்கிறாருன்னா, நாம பொறுமையா இருந்தா தான் ஆண்டவர் செயல்படுவார். நாமளே கையில எடுத்து நாமளே தீர்ப்பு கொடுத்து வச்சுங்களேன், ஆண்டவர் நமக்காக நிக்க மாட்டார். அப்போ ஆண்டவர் செயல்படுத்துவதற்கு நாம என்ன பண்ணணும்னா அமைதிக்காகத்தான், ஆண்டவரே இந்த மனிதனுக்கு எதிராக இப்படி எல்லாம் இருக்கிறாரு, நீங்க பார்த்துக்கோன்னு நினைச்சிட்டோம், மனசு நினைச்ச போதும் ஆண்டவர் செயல்படும், எல்லா சூழலும் மாற்றி அமைப்பார். வன்முறை அற்ற ஒரு சமூகம், வன்முறை இல்லாத ஒரு உலகம், இதெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்து. இதுதான் அழகான ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு இறையாட்சிக்கு நேராய், இறையரசுக்கு நேராய் கொண்டு செல்கிற உலகமா இருக்கணுங்க. அப்போ அந்த புதிய வானம் புதிய பூமி அந்த ஒரு கான்செப்ட் நமக்கு வேணும். அப்படின்னா இந்த வன்முறை அற்ற ஒரு நிலைமை, எல்லாவற்றுக்கு மேலாய் நமக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகளை நாம எதிர்கொள்வதற்கும் சக்தியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் சகித்து கொண்டு பொறுமையோடு நாம் வாழவும் நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போ பொறுமையோடு நாம செயல்படும் பொழுது ஆண்டவரும் நம்ம கூட இணைந்து செயல்படுகிறார். கனி உள்ளவர்களா இருப்போமா? நாட்டை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆண்டவர் இந்த சிந்தனையோடு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே,
நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பு இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.